பிரபல இயக்குனர் இப்போ மரணம் அடைஞ்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த திரையுலகிற்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாகவே திரைப்பிரபலங்கள் அவங்களோட மரணமானது நாளுக்கு நாள் வெளியே வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இந்த நிலையில் மீண்டும் ஒரு இயக்குனர் மரணம் அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா சோக அலையாக இருக்குது என்று சொல்லலாம். அந்த பிரபல இயக்குனர் யார், அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பரவப்பட்டு வருது. சமீப காலமாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல துறைகளை சேர்ந்த திரைப்பிரபலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பு அப்படிங்கிற விஷயத்தால வந்து பார்த்தீங்கன்னா மரணமடைந்து வராங்க. இந்த மாரடைப்பு அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரசிகர் மட்டும் இல்லாமல் திரையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரபலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாகவே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் கொரோனா ஊசி போட்டதால தான் இப்படி நிலைமை ஏற்படுது. அதனாலே வந்து உடல் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாருக்கும் மாரடைப்பு வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மத்தியும் வந்து பேசப்பட்டு வந்தது. இதனை அடுத்து இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உதவி இயக்குனர் மரணம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்துட்டு சிம்பு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அந்த பிரபல இயக்குனர் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு நடித்த 10 தல படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனராக சரவணன் அப்படிங்கிற வந்து இருந்திருப்பாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிகிச்சை பாண்டி உயிரிழந்திருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய இரங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபல இயக்குனர் குபேரி கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரிவிச்சிருக்காரு. கடந்த சில நாட்களாகவே உயிருக்கு போராடி வந்த நிலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பு அவருக்கு பணம் உதவி செய்து வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சைக்கு வந்து பல உதவிகள் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் உதவி பணமோ இவருக்கு வந்து எந்த விதத்தில் உதவி இல்லை என்றதை சொல்லணும். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குபேர கிருஷ்ணன் வந்து நெடுஞ்சாலை அப்படிங்கிற திரைப்படத்தை ஆரியா வச்சு எடுத்திருந்தார். அந்த ஒரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹிட் ஆகலை என்று சொல்லலாம். பிறகு வந்து கன்னடத்தில் வந்து சிவகுமார் வச்சு ஒரு சில படத்தை வந்து எடுத்தார். அது டப்பிங் செய்து தான் வந்து 10 தல அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து எடுத்திருந்தார். ஆனால் அந்த ஒரு திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இப்படிப்பட்ட எல்லா திரைப்படத்துக்கும் வந்து குபேர கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு உதவி இயக்குனராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் சரவணகுமார் வந்து இருந்துட்டு வராரு. ஒரு திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான பங்கு வந்து இவர் வசிச்சிருக்காரு. இதனை அடுத்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடந்த இறுதியில் வந்து உயிருக்கு போராட நிலையில் வந்து உதவி இயக்குனர் சரவணன் வந்துட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து இவருக்கு வந்து மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாலும் ஆனால் இவருடைய உடலை அப்படிங்கிறது சிகிச்சை வந்து எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற நிலைமை தெரிஞ்ச உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இளம் வயதில் சரவணா அவர்கள் உயிரிழந்து விட்டார். 10 தல உதவி இயக்குனர் சரவணனுக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டதை அடுத்து வந்து நடிகர் சிம்பு வந்து உடனே கடந்த டிசம்பர் மாதம் வந்து இவருக்கு 1 லட்சம் வந்து உதவி தொகையை வந்து கொடுத்து சிகிச்சைக்கு வந்து உதவி இருந்தார். ஆனால் சிகிச்சை பாண்டி சரவணன் இருந்தது வந்து சினிமா வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தும் விஷயமா வந்து பிரபலம் மத்தியில் வந்து இருந்தது. ஒரு இயக்குனருக்கு ஒரு முக்கியமான பங்காக வந்து இருப்பது அப்படிங்கிறது ஒரு உதவி இயக்குனர் தான். ஆனால் அவருக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டது வந்து இயக்குனர் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய குடும்பத்தின் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒரு செய்தியாக வந்து இது இருந்துட்டு வருது. இதனை அடுத்து கிருஷ்ணன் வந்து ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஆழ்ந்த இரங்கல் வந்து சரவணா அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார். இதனை இப்போ வந்து சிம்பு ரசிகர் மத்தியில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது விஷயம். இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க.